இந்த ஜூலை மாதம் 25ஆம் தேதி இந்த சனிக்கிழமை இந்த காலையிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு மகனே, என் அருமையான மகளே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இயேசுவின் நாமத்தினாலே நீங்க நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. தேவனுடைய மேலான பிரசன்னம் இந்த நாளிலும் உங்களை அழகாய் நடத்த போகிறது. கர்த்தருடைய காருண்யம் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த காருண்யம் உங்களை பெரியவர்கள் ஆக்கும் என்பதை மறவாதீர்கள். கர்த்தர் நல்லவரா இருக்கிறாரே, அப்ப நீங்க அவரை நம்புறீங்களே, நீங்க நல்லா தானே இருக்க முடியும். ஆகவே கர்த்தரை நம்பி நன்மை செய்யுங்கள், நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. அன்பானவர்களே, ஒரு முறை ஒரு சாலையில் 2 பள்ளிக்கூட மாணவர்கள் அவங்க ஸ்கூல் போறாங்க, ரோட்ல போயிட்டு இருக்காங்க, பள்ளிக்கூடம் போயிட்டு இருக்காங்க. 2 சின்ன பசங்க. அவங்க போயிட்டு இருக்கும் பொழுது அந்த குறிப்பிட்ட காலை நேரத்தில் அந்த ரோட்டில் ரொம்ப கிராண்டாக சொகுசான ரொம்ப அழகான ஒரு கார் ஒன்று போகும். இந்த பசங்களுக்கு அந்த காரை பார்த்தா பெரிய ஆசை. அந்த காரில் எப்படியாச்சும் நம்ம போய் ஆகணும், அந்த காரில் இருக்கிறவங்க நம்மளை ஏற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டி லிஃப்ட் கேட்பாங்க. ஆனால் அந்த காரு நிற்காது, வேகமாக போயிடும். இந்த 2 பசங்களும் காலையில் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஸ்கூல் போவாங்க ரோட்டில். இவங்க போகிற அதே நேரத்தில் அந்த காரும் போகும். ஒவ்வொரு நாளும் அந்த பசங்க கைகளை நீட்டி லிஃப்ட் கேட்பாங்க. ஆனால் அந்த கார் ஒரு நாள் நிற்காது, வேகமாக போயிடும். இது ஒரு நாள் 2 நாள் நடந்த சம்பவம் அல்ல, பல வாரம், பல மாதம், ஏன் பல வருஷமே ஆயிடுச்சு. தினமும் அவங்க இந்த பசங்க ஸ்கூல் போகிறதும், அந்த போகிற வழியில் அந்த கார் வேகமாக போகிறதும், அந்த காரை பார்த்த உடனே இவங்க லிஃப்ட் கேட்குறதும், இது தினமும் நடக்கிற ஒரு வேலையாச்சு. நாட்கள் கடந்த போது அதில் குறிப்பிட்ட ஒரு பையனுக்கு பெரிய ஒரு வெறுப்பு வந்துருச்சு. அந்த கார் மேலேயும் அந்த காருக்குள்ளே போகிறவங்க மேலேயும் ஒரு பெரிய வெறுப்பு வந்து, என்னையா மனுஷங்க இவங்க பொல்லாதவங்களா இருக்கிறாங்க, இவங்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கணும், இவங்கள சும்மா விடக்கூடாது. நாமளும் மாதக்கணக்காக வருஷக்கணக்காக நம்ம லிஃப்ட் கேட்குறோம், ஒரு முறை கூட நம்மளை இந்த காரில் ஏற்ற மாட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு இந்த பையனுக்கு வெறுப்பு வந்து டென்ஷன் ஆகி கோபப்பட்டு ஒரு நாள் இந்த கார் போகும்போது என்ன பண்ணிட்டான், நல்ல ஒரு பெரிய கல் எடுத்து ஓங்கி வேகமாக அந்த காரை எடுத்து அடிச்சிருக்கான் வெறுப்புணர்ச்சியில். என்னாச்சு, கார் கண்ணாடி உடைஞ்சி காரில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு பாதிப்பு வந்து கடைசியில் அந்த பையனை காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை தேடி, அப்புறம் அந்த பையன் அந்த ஊரை விட்டு ஓடி தன்னை காத்துக்கொள்வதற்காக மறைத்து கொண்டு, அந்த வெறுப்புணர்ச்சினால் அவன் செஞ்ச அந்த செயலால் அவன் படிப்பு பாதிக்கப்பட்டு, வாழ்க்கை பாதிக்கப்பட்டு, எதிர்காலம் பாதிக்கப்பட்டு, அந்த வெறுப்புணர்வினால் அந்த பையன் வாழ்க்கையை பாதிக்கப்பட்ட நிலையில் போயிடுச்சுங்க. ஆனால் இன்னொரு பையன் இருந்தான் பார்த்தீங்களா, அவனுடைய ஃப்ரெண்டு. அவன் என்ன பண்ணான்னா, இது தீர்வு அல்ல, நம்ம கை நீட்டி லிஃப்ட் கேட்டோம், ஆனால் அவங்க நம்மளை காரில் ஏற்றலை, கல்லெடுத்து அடிப்பது தீர்வு அல்ல. நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பையன் யோசிக்கிறான் பாருங்க, நான் என்ன பண்ண போகிறேன், நல்லா படிக்க போகிறேன், பெரிய பெரிய படிப்பு படிக்க போகிறேன், நல்ல பெரிய பெரிய படிப்பு படித்து பெரிய நிலைக்கு நான் வரப்போகிறேன், நல்ல சம்பாத்தியம் பண்ண போகிறேன், நல்ல மேன்மை அடைய போகிறேன், நல்ல ஒரு பெரிய பணக்காரன செல்வந்தனா வரப்போகிறேன், இதே மாதிரி சொகுசான காரில் இதே ஊரில் நான் வரப்போகிறேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு தீர்மானம் பண்ணானா. என்ன ஆனது, நல்லா படித்தான், பெரிய நிலை அடைஞ்சான். அந்த காரை போலவே பெரிய சொகுசான காரை வாங்கி அதே சாலையில் அவன் வந்தானாம் பின்னாட்களிலே. அன்பான பிள்ளைகளே, பாருங்களேன், ஒரு காரியத்தை நாம் எப்படி பார்க்கிறோம், எப்படி எடுத்துக்கொள்கிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு சில நபர்கள் நம்ம லைஃப்பில் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, அவங்க மேலே நமக்கு வெறுப்பு வரும். சில பேர் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க, அவங்க மேலே நமக்கு வெறுப்பு வரும். சில பேர் நம்ம விரும்புகிற மாதிரி அவங்க நடந்துக்க மாட்டாங்க, நமக்கு வெறுப்பு வரும். நம்ம உடனே என்ன பண்ணிடுறோம், வெறுப்பு வந்து டென்ஷன் ஆகி கோபப்பட்டு அவங்கள தாக்க போயிடுறோம், பாதிக்க போயிடுறோம், அவங்கள வெறுப்பேற்ற போயிடுறோம். தப்பு. நாம் கேட்கக்கூடிய உதவி ஒருத்தர் நமக்கு தரலையா, செய்யலையா, அவங்க மூலம் நமக்கு ஒரு ஆதரவு கிடைக்கலையா, ஆதாயம் கிடைக்கலையா, ஒரு மேன்மை கிடைக்கலையா, ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலையா, ஒரு சொகுசான வாழ்வு கிடைக்கலையா, உடனே வெறுப்பு வந்துடக்கூடாது. என்ன தெரியுமா வரணும், ஒரு ஃபயர் வரணும்,
ஒரு வெறி, ஒரு ஃபயர், ஒரு நல்ல விதமான ஒரு வெறி வரணும். என்ன வெறி வரணும்? நானும் வாழ்ந்து காட்டுவேன், நானும் நல்ல நிலைக்கு வருவேன், நானும் நல்ல தொழில் பண்ணுவேன், நானும் நல்லா படிப்பேன், நானும் நல்லா சம்பாத்தியம் பண்ணுவேன், நானும் சிறந்த நிலைக்கு வந்து 4 பேருக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு நான் உயர்ந்த நிலைக்கு வருவேன்றதான ஒரு ஃபயர் நமக்குள்ள வரணும். கர்த்தருடைய பிள்ளைகளை, வெறுப்பு வரக்கூடாது. பாருங்கள், மோசே எகிப்து தேசத்தில் வாழ்ந்த பொழுது ஒரு எகிப்தியன் மேல் மோசஸ்க்கு வெறுப்பு வந்துருது. மோசஸ்க்கு என்ன வந்துருச்சு? வெறுப்பு வந்துருச்சு. வெறுப்பு வந்தோன்னு என்ன பண்ணாரு? எகிப்தியனை கொன்று போட்டார், கொலை செய்தார். ரிசல்ட் என்ன? ரிசல்ட் என்ன? அடுத்த 40 வருஷம் தண்ணி இல்லாத காடு மோசஸ்க்கு, வனந்துரும். இப்போ இன்னொருத்தர் யோசேப்பு, சொந்த குடும்பமே அவரை வெறுப்பேத்துகிறது, எங்க போனாலும் டார்ச்சர். ஆனா இப்ப அவருடைய எனர்ஜியை வெறுப்ப மாத்தல யோசேப்பு, நன்மை செய்யும் குணமாய் மாற்றிக்கொண்டார். ரிசல்ட் என்ன ஆனது? அடிமையாய் வந்த யோசேப்பு எகிப்து தேசத்திலே அதிபதியாக மாறி போனார். ஆம் அன்பான பிள்ளைகளே, உங்களுக்குள்ள நல்ல எனர்ஜி இருக்குங்க. அதை வெறுப்பா மாத்த போறீங்களா? இல்ல உங்களுடைய வாழ்வின் வளர்ச்சிக்காக அதை நீங்க யூஸ் பண்ண போறீங்களா? வெறுப்பு வேண்டாம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. பழி வாங்குதல் வேண்டாம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. கர்த்தரை நம்பி நன்மை செய்யுங்கள், நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க, நல்லா வருவீங்க வாழ்க்கையில. யோசேப்பு சொல்லுகிறார், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம், ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். என்ன சொல்றாரு யோசேப்பு? கஷ்டத்தை கொடுத்தவங்க, இவரை வேதனைப்படுத்தினவங்க, அவங்கள பார்த்து சொல்றாரு, நீங்க கஷ்டப்படாதீங்க, என்ன நீங்க கஷ்டப்படுத்துனீங்களே, என்ன நீங்க தள்ளினீங்களே, என்ன காயப்படுத்துனீங்களே, என்ன புரிஞ்சுக்காம என்ன மோசமா ட்ரீட் பண்ணீங்களே, அதெல்லாம் என்ன அழிக்கல. இந்த தேசத்துக்கே நான் ரட்சகனாய் இருக்கும்படி, மேன்மை அடையும்படி நீங்க ஒரு வாய்ப்பு எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தீங்க, எனக்கு ஒரு ஃபயர் வந்துட்டு, அதனால நீங்க வருத்தப்படாதீங்க, ஜீவரட்சணை செய்யும்படி ஆண்டவர் என்னை பிரதானமான இடத்தில் என்னை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல நிலை அடையணுமா? வெறுப்பை வளர்த்து கொள்ளாதீர்கள். உங்க எனர்ஜியை நல்ல விதமான நல்ல எனர்ஜியை உருவாக்கி உங்களை வளர்த்து கொள்ளுங்கள். படிக்கிற பிள்ளைங்களா நல்லா படிங்க, தொழில் செய்கிற பிள்ளைங்களை நல்ல பிஸ்னஸ் பண்ணுங்க, நல்ல உழைங்க, நல்ல ஊழியம் பண்ணுங்க, நல்ல உழைப்பை போடுங்க, நல்ல நல்ல காரியத்தை செய்யுங்க. அதனுடைய அங்கீகாரம் தேவன் செய்வார், அதனுடைய ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் உங்களுக்கு தருவார். இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு எல்லாவற்றிலும் நீங்கள் வாழ்ந்து சுகமாய் இருப்பீர்கள். கர்த்தரை நம்பி, வார்த்தையை நம்பி, தீமையை அல்ல நன்மையே செய்யுங்கள். நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்றைக்கு ஜூலை மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை. இன்னைக்கு பிறந்த நாள் காண்கின்ற அன்பு தாயார் என் சாந்தகுமாரி, அன்பு சகோதரி யு அலமேலு மற்றும் அன்பான பிள்ளைகள் எல் சாமுவேல் ஸ்டட், எஸ் ஜோஷுவா டேனியல், அன்பு பிள்ளைகள் எஸ் மோனிஷா மற்றும் தமிழ் தென்றல். அதுபோலவே நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஜூலை மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிறந்தநாள் காணப்போகின்ற நம்முடைய அன்பு சகோதரர் ஸ்டீஃபன் பாலசுப்ரமணியம், அன்பு சகோதரி வி கோமதி, அன்பு சகோதரி ஆர் எஸ்தர் ஷாலினி, அன்பான பிள்ளைகள் என் தீப்திகா, ஏ அஷ்ரிதா ஏஞ்சலின், எஸ் காவியா, டி சிபியா, இவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். திருமண நாள் காண போகிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள தூய தகப்பனே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமூகத்திலே வருகின்றோம். இந்த ஜூலை மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை இந்த காலையில் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு நிறுத்தாமை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினால ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கேட்ட சத்திய வார்த்தையின் பிரகாரமாக மோசஸ் ஒரு வெறுப்பு கொண்டு கொலை செய்தபடினால் அடுத்த 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே அவதிப்பட்டார் அல்லவா, மிகுந்த வேதனைக்குள்ளாக்கப்பட்டார் அல்லவா. மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு
சங்கடப்பட்டதை நாங்கள் அறிவோமே. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இனி இராதபடி பிறர் சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் அதை நல்ல விதமாய் புரிந்து கொண்டு தங்களை மெருகேற்றிக் கொள்ளக்கூடிய யோசேப்பை போல ஒரு நல் சுபாவத்தை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து வளமான எதிர்காலங்களை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு அமைத்து கொடுக்க வேண்டுமென அற்புதமான கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்மையும் கிருபையுமான செவ்வையான கரத்தில் நம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இன்றைக்கு பிறந்த நாட்கள் திருமண ஆண்டுகள் காண்கின்ற பிள்ளைகளையும் நாளை தினத்திலே திருமண நாள் பிறந்த நாட்கள் காணப்போகிற பிள்ளைகளுக்காகவும் விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். தகப்பனே, ஆண்டுகளை வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டுகிறவரே, அன்பான பிள்ளைகளுக்கு நீங்க தந்திருக்கக்கூடிய ஆண்டையும் வருஷத்தையும் நன்மைகளால் முடிசூட்டி வாழ்நாளெல்லாம் உடைய பிள்ளைகள் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படிக்கு வளமான நலமான கிருபைகளை நீருமுடைய பிள்ளைகள் வாழ்வில் தந்து கனப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்துவீராக. காக்கும் கரங்கள் இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து காத்து மேன்மைப்படுத்தி உயர்த்த வேண்டும் என ஒப்புக் கொடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.